விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன, யார் யாரெல்லாம் இதில் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் என்னவாக சொல்லப்படுகிறது? பிரீதா, இன்று 11 மணி அளவிலே அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தெரிவித்திருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கை பெற்றவர். ஒரு 6 முறை அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். பாராமதி விமானம் விபத்துக்குள்ளான அந்த பாராமதி தொகுதியில சட்டப்பேரவைக்கும் போட்டியிட்டு இருக்கார். அதே போல மக்களவை தொகுதியாகவும் இருக்கு, மக்களவை தொகுதிக்கும் போட்டியிட்டு இருக்கார். தொடர்ந்து மக்களவைக்கு 6 முறையும், சட்டப்பேரவை என்று 9 முறை அந்த தொகுதியில வெற்றி பெற்றவர். மிகுந்த செல்வாக்கு மிக்கவர். அந்த பகுதியினுடைய செல்லப்பிள்ளையாகவே அவரை சொல்வார்கள். அங்கு உள்ளாட்சி தேர்தல் இப்போது நடைபெறுகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுதுதான், மும்பையிலிருந்து தனி விமானத்தில் சென்ற பொழுதுதான் அந்த விமானமானது விபத்துக்குள்ளானது. அது மோசமான வானிலை காரணமா, தொழில்நுட்ப கோளாறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மோசமான வானிலை தான் காரணம். விமானம் 2-3 வரை தொடர்பு கொண்டும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அடுத்து தகவல் துண்டிக்கப்பட்டு ஓடுதளத்தின் அருகிலேயே தரையில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கா முதற்கட்ட தகவல் சொல்லி ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல 3 நாள் அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. அவருடைய தேசிய காங்கிரஸ் கட்சியில முதல்ல அவர் எம்பியா இருந்தார். அதுக்கப்புறம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக இருந்தார். அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. அவருடைய சித்தப்பா அவர் தான் சரத் பவார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் அவர் தான். மகாராஷ்டிராவில் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்றவர். அவரிடமிருந்து தான் பிரிந்து தனியாக தேசியவாத காங்கிரஸை அவர் தான் கைப்பற்றியிருந்தார். அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவில் இருக்கிறதும் துணை முதலமைச்சர், பிரிந்த பிறகும் துணை முதலமைச்சர் என்று 5-6 முறை அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் என்ற மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார். அவருடைய சித்தப்பா சரத்பவார், சுப்ரியா, அவருடைய மகள் சுப்ரியா சுலே உள்ளிட்டவரெல்லாம் இறுதி அஞ்சலியில நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. அதே போல பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்லாம் வருகை தர இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் சொல்றப்ப அவருடைய மறைவு மிக ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்று பிரதமர் சொல்லியிருக்கார். பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர் சரத்பவார் ஏழை எளிய மக்களோடு வலுவான தொடர்பு கொண்டிருந்தவர், மக்கள் தலைவராக திகழ்ந்தவர், மாநிலத்துடைய நலனுக்காக அயராது பாடுபட்டவர், சாதாரண மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். அவருடைய இந்த மறைவு பெரும் அதிர்ச்சியாக இருக்குன்னு பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் உள்ளிட்டவர்லாம் இறுதி சடங்குல பங்கேற்க இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ சரத்பவார் அவருடைய குடும்பத்தினர்லாம் இருக்காங்க. அதே போல அந்த பகுதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மிக முக்கிய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள், நீங்க பொதுமக்களை பார்க்கலாம். பொதுமக்களும் இந்த கட்சியினுடைய தொண்டர்களும் சாரசாரையாக அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அங்க சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிற 5ஆம் தேதி அங்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்புக்காக பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுதுதான் இந்த விபத்து என்கிற பொழுது, அந்த மாவட்டத்துல தொடர்ந்து பல முறை தேர்தல் வெற்றியை பெற்றவர் என்கிற அடிப்படையில மக்கள் செல்வாக்கு மிக்க வேண்டும். அந்த மாவட்டம் மட்டுமல்ல, மகாராஷ்டிராவுடைய பெரும்பான்மை பகுதிகளிலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கிற சூழல்ல தொடர்ச்சியாக நேற்றிலிருந்தே அவருக்கான இறுதிச் சடங்குல தலைவர்கள், தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா பிரிவு, அதுபோல பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவிலுமே நிறைய அணுக்கமாக இணக்கமாக இருந்தார். இப்பொழுது கூட 2 பேருமே உள்ளாட்சி தேர்தலில் சில இடங்கள்ல தேர்ந்தெல்லாம் போட்டியிட்ட சூழல்ல அந்த தேசியவாத காங்கிரசுடைய சரத்பவார் பிரிவினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் என்று நிறைய அடுத்தடுத்து ஏராளமான தொண்டர்கள், மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிறகு இறுதிச் சடங்குகள் என்பது. அதே போல மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரும் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. மக்கள் அதிக அளவுல அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்காங்க. பெரும் திரளாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டும் இருக்கிறார்கள். பிரீதா, மறைந்த அஜித் பவாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் வருகை தந்து வண்ணம் இருக்கின்றார்கள். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? 1 பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.